வணக்கம் நண்பர்களே. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி முதல்வராக இருந்த பொழுது சென்னையில் புதிய மேம்பாலங்கள் கட்டினாங்க. அந்த மேம்பாலங்கள் இன்றும் பிரிட்ஜஸ் அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் இப்பவும் உபயோகமாக இருப்பதாக ஒரு தகவல் உண்டு. அந்த மேம்பாலம் கட்டினதில் முறைகேடு நடந்தது, ஊழல் நடந்ததுன்னு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே அதில் வழக்கு போட்டாங்க. அதில் நள்ளிரவில் கைது நடந்தது. நிறைய அதில் செய்திகள் அப்போல்லாம் ரொம்ப பரபரப்பான செய்திகள்லாம் வெளியிட்டது. அவரை போய் வீட்டில் பிடிச்சி இழுத்தாங்க, அவர் தள்ளினார், இவர் இழுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்தது. நான் இப்போ தற்போதைய முதல்வர் ஸ்டாலின், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் நேர்மையின் சிகரமாக பொது வாழ்வில் நேர்மையானவராக இருந்தால் இன்னும் அந்த வழக்கு உங்கள் தந்தை மறைந்த முதல்வர் கருணாநிதியின் மீது சுமத்தப்பட்ட அந்த மேம்பாலம் கட்டிய வழக்கு, ஊழல் வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்வீர்களா? அதில் முடிந்து விட்டதா? கருணாநிதி ஊழலற்றவர், எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று தீர்ப்பு வந்ததா? நீதிமன்றத்தில் அது தீர்ப்பு வெளிவந்ததா? அப்படி வந்திருந்தால் ஒருவேளை என் ஆலோசனைக்கு தெரிஞ்சு அப்படி வந்த மாதிரி தெரியல. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கேட்குறேன் அவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் நேர்மையானவராக இருந்தீங்கன்னா இந்த உங்களுடைய தந்தையின் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டினை ஒரு மறு விசாரணை, ஒரு குழு அமைக்கிறோம். இப்போ நீங்கள் அடிக்கடி அமைக்கிறீங்களே, ஒரு நபர் விசாரணை குழு, சிறப்பு விசாரணை குழு, இது மாதிரி காவல்துறை, நீதித்துறையை சேர்ந்தவர்களை கொண்டு ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த பாலம் கட்டியதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை, அது பொய்யான வழக்காகத்தான் ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விசாரணை குழு மூலமாக நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபித்தால் நீங்கள் மனிதருள் மாணிக்கமாகி விடுவீர்கள். இல்லைன்னா, ஏன்னா உங்கள் தந்தையினுடைய பெயரை ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கும், நீங்கள் பஸ் ஸ்டாண்டு, லைப்ரரி, எல்லா இடத்துலையுமே உங்கள் தந்தையினுடைய பெயரை நீங்கள் சூட்டுறீங்க. முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் கூட நீங்கள் சொல்லலாம். உங்கள் தந்தையின் பெயரை சூட்டுவதில் உங்களுக்கு பெருமை இருக்கலாம். எங்களுக்கு, அதாவது சாதாரண குடிமகனாக எங்களுக்கு ஒப்புதல் இருக்கிறதா? ஏன் நீங்கள் ஜெயலலிதா பேரை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்க வேண்டியது? அது உங்களுக்கு மாற்றுக் கட்சி தலைவர் என்ற ஒரு கருத்து இருக்கும். அல்லது அவர் இன்னொன்று சொல்வீங்க, அவங்க ஊழல் குற்றவாளியும் தீர்ப்பு வாங்கினவங்கன்னு. இப்போ உங்கள் தந்தை மீது சுமத்தப்பட்ட வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்ற அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சா? அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் குற்றம் சுமத்தியவர் இன்னும் தீர்ப்பே வரல, அல்லது அந்த வழக்கு என்னன்னு தெரியல, அவர் பேரை கொண்டு போய் எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறீங்க, லைப்ரரிக்கு வைக்கிறீங்க, அங்கங்கே சிலையை திறக்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க? நீங்கள் தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.